வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்கணும்னா, இப்போது கேன்சர் வந்துச்சுன்னா நம்ம அலோபதிக்கு போகலாமா அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நல்லா கேட்டுக்கோங்க. கேன்சர், அதே மாதிரி ஆர்த்தரைட்டிசம், அப்புறம் டயபிட்டிசம், அப்புறம் பிபி, அப்புறம் ஆஸ்துமா, அப்புறம் அல்சர்ஸ். சரியா? அல்சர் என்னது? ஸ்டமக் அல்சர். சரியா? இதுக்கு அலோபதி மருந்து கிடையாது. சரியா? நீங்கள் அலோபதி மருந்து சாப்பிட்றது வேஸ்ட்டு. நோய் சரியாகாது. நோய் ஒன்று சரியாகுதுன்னா அது எப்படி சரியாகுதுன்னா உங்கள் உடம்பு தான் அந்த நோயை சரி பண்ணுது தவிர அவங்க தர மாத்திரை மருந்து சரி பண்ணுறது கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போது நான் சொன்ன இந்த மாதிரி நோய்கள் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதுக்கான தீர்வு என்னங்கிறத முதல்ல ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் இருக்கு இல்லைங்களா? சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி ஹோல்டர் டாக்டர்ஸ். சரியா? 5 வருஷம் படிச்சுப்பாங்க. 5 வருஷம் படித்த டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு கேளுங்க. சரியா? அக்குபஞ்சர் அவங்க 5 வருஷம்லாம் படிக்கிறது கிடையாது. சரியா? அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது. சரியா? சித்தா, ஆயுர்வேதா, யுனானி. சரியா? இந்த மாதிரி இந்த டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அதே மாதிரி ஃபிசியோதெரப்பிலாம் டாக்டர்ஸ் அவங்களாம் டாக்டர்ஸ் கிடையாது. அவங்களாம் இப்போ டாக்டர் ஏதோ சொல்லியிருக்காங்க போல். ஆனால் 5 வருஷம் அவங்க படிச்சிருக்கணும். சரியா? ஆனால் அவங்க தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டாக்டர்ஸ். அவங்கக்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கான தீர்வு அவங்க கொடுப்பாங்க. உங்களும் சரியாகணுமா இல்லை உங்களை ஷோ காமிச்சா போதுமா? என்ன வேணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் அலோபதி டாக்டர்ஸ் கிட்ட போகாதீங்க. போகாமல் என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்க சொல்கிறது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும். சரியா? தேங்க்யூ. ஓகேவா? அப்போது கேன்சர், எய்ட்ஸ்லாம் சரி பண்ண முடியுமானா சரி பண்ண முடியும். எப்படி சரி பண்ண முடியும்னா நம்மளுடைய ஃபுட்டுலேயே நம்ம சரி பண்ணிக்க முடியும். நம்ம டயட் மூலமாகவே நம்ம இந்த மாதிரி தீராத நோய்களையே நம்ம சரி பண்ணிக்க முடியும். நம்ம முதல்ல டயட் தாங்க முக்கியம். 3 மணி நம்ம சாப்பிடக்கூடிய உள்ளே போகிற அந்த சாப்பாடு தான் முக்கியம். அதை மாற்றினா நமக்கு எல்லாமே சரியாகிடும். அந்த கேன்சர் இந்த மாதிரி இந்த நோய்கள் வரத்துக்கு காரணம் பார்த்திங்கன்னா தவறான உணவு முறை, அதேமாதிரி பழக்க வழக்கங்கள். சரியா? எய்ட்ஸுக்கான காரணம் வேறு. அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரியா? எய்ட்ஸை சரி பண்ண முடியுமானா முடியும். சரியா? நீங்கள் நிஸ் தாம்பரத்தில் இருக்க பதிலாக அங்கெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு அதை பயன்படுத்திக்கோங்க. நாட்களை காசை வீணாக்காதீங்க. ஸ்கின் டிசீஸ் அலோபதியில் சரியாகாது.